நடைபெற்றிருக்கு. ஒரு 40 பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம். அந்த ரத்த தானம் வழங்கியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த விழாலாம் ஒரு சாதாரணமா இருக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா அவர்களின் ஜூன் 22 பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் இதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தளபதிக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாது. இது சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தான். ஏன் நான் சொல்றேன்னா, ஜூன் 22 வரத்துக்கு இன்னும் ஒரு 60 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த பரணிப்புத்தூர் ஊராட்சியில் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காரு அண்ணன் சங்கரன் அவர்கள். இந்த நேரத்தில் டெல்லி சங்கரன் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு அடித்தளம் மாதிரி. எப்பயுமே நாங்கள் விஜயண்ணாவோட வயசு 49, போன வருஷம் 49 வயசு ஆச்சு. அந்த 49 வயசுக்கும் சென்னை புறநகர் மாவட்டம் சோழகிநல்லூர், ஆலந்தூர் தொகுதி, இந்த 2 தொகுதியில சேர்ந்து பாத்தீங்கன்னா 49 விழா எடுத்தோம் நாங்க. இந்த எலெக்ஷன் காரணத்தால இப்ப நாங்க பிறந்தநாள் கொண்டாட முடியல. அதனால இப்ப இது முதல் பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடலாம் தளபதி ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ரத்த தான முகாம், விலையில்லா விருந்தகம், பயிலகம், வெளியகம், இந்த மாதிரி தொடர்ந்து எங்க தளபதி அவர்கள் அவரோட பெயர்ல செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு அடித்தளமா 2026 கண்டிப்பா ஒரு அடித்தளமா இருக்குன்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தளபதி அவர்கள் திரையுலக வாழ்க்கையில அவர் அர்ப்பணிச்சு இன்னைக்கு 250 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு தமிழ் சினிமால ஒரு ஹீரோனா தளபதி விஜயண்ணா அவர்கள் மட்டும்தான். அதெல்லாம் விட்டுட்டு நீ மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வரும்போது, தளபதி அவர்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். இந்த ஆரவாரம் எப்பயுமே குறைவாக இருக்கணும்ன்றதுக்காக என்னோட தனிப்பட்ட ஒரு வேண்டுதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா இருந்துட்டு போயிடலாம். அரசியலுக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஒரு அடிப்படையோட வராருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் தளபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச அண்ணன் டெல்லி ஜெய்சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.